எழுதுங்க. இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பை நம்ம உள்ள போலாம். Why am I suffering? நான் ஏன் பாடு அனுபவிக்கிறேன்? Why am I suffering? இந்த கேள்விக்கு இன்றைக்கு நாம் கொஞ்சம் ஆராய்ந்து வேதத்திலிருந்து விடையை காணப்போகிறோம். Why am I suffering? நான் ஏன் பாடு அனுபவிக்கிறேன்? பாடு அப்படின்றது உபத்திரவம்ன்றது நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு விதத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் ஆமோதிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சில பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், பல பிரச்சனைகளை நான் ஒரே நேரம் முகம் கொடுத்து நான் பாடுபடுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. இப்போ தான் ஒன்று முடிஞ்சது நினச்சேன், அடுத்த வந்து நிற்கிது, இப்படியே தொடர் பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. சில பேர் எனக்கு நிறைய பிரச்சனை, இந்த ஒன்று மட்டும் சரியானா போதும், இந்த ஒரு காரியம் மட்டும் சால்வ் ஆகிட்டுனா என் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக பிரயாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளை நிறுத்த முடியலை. இந்த பிரச்சனைகள் பல வகையில் நம்மை சந்திக்கிறது. ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் ஒன், all of us undergo physical problems. சரீர பிரகாரமான in our physical body, நம்முடைய சரீரத்தில் நாம் அனுபவிக்கும் சில பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள், பாடுகள் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து டாக்டரும் கையுமா சில பேர் சுற்றுற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா மாத்திரை இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. மருந்து இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. டெய்லி அல்லது மாதத்துக்குன்னு ஒரு பட்ஜெட்டை வெறும் மாத்திரைக்கே நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கு. டெஸ்டிங்க்கு போக வேண்டியிருக்கு, டாக்டர்ஸ்க்கு போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது, வாழ்க்கையில் ஒரு பகுதியவே நம்ம மருந்துக்குன்னு ஒதுக்க வேண்டியிருக்கு, மருந்து இல்லாமல் வாழ முடியலையே என்ற நிலைமைக்கு நம்ம சில பேர் தள்ளப்படுறோம். இதில் சில பேர் வந்து ஜுரம், சளி, கால் வலி, வயிற்று வலி, தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் சில பேர் வந்து கொஞ்சம் மேஜரான இல்னஸஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. உதாரணமாக கேன்சர் போன்ற கொடுமையான வியாதிகளை சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த வியாதி வரணும்? நம்ம சபையிலே நிறைய பேர் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி வருது, எனக்கு எதுக்கு என் கிட்னி எதுக்கு ஃபெயில் ஆகணும்? நான் எதுக்கு மாதந்தோறும் வாரந்தோறும் போய் டயாலிசிஸில் வாரத்துக்கு 3 முறை உட்கார்றது எவ்வளோ கஷ்டம்? அப்போ இந்த பேஷண்ட்ஸ் வந்து சில தடவை வந்து நம்மகிட்ட கவுன்சிலிங் வர்றாங்க, ஜெபிக்க வரும்போது கண்ணீர் வடிக்கிறாங்க. சில பேரை நான் வந்து கீமோ எடுக்கிறதுக்காக கவுன்சிலிங் கொடுக்குறேன். போங்க, பயப்படாதீங்க, அது ஆரம்பிச்சிருங்க, அந்த கோர்ஸ் ஆரம்பித்து முடிச்சிருங்கன்னு அவங்களை அடிக்கடி நான் உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு. நான் ஃபோன் பண்ணி விசாரித்து சில பேரை நான் வந்து தைரியப்படுத்த வேண்டியிருக்கு. அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேர்லாம் லாஸ்ட் வீக் ஒரு தம்பியை வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்குன்னே சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தேன். நான் 2 வருஷமாக அவன் வந்து டயாலிசிஸை பார்த்து பயந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான். அப்போ இதை வந்து எனக்கு ஆலோசனை கொடுக்குறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பாடுபடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் யோசித்து பார்க்குறேன். இட்ஸ் நாட் ஈஸி. இது கடினமான பாதை. ஒரு முறை ஒரு பிள்ளை ஜபிக்க வருகிறாள், அவங்க அம்மா கூப்பிட்டு வர்றாங்க. 13 வயசு அந்த பொண்ணுக்கு. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் என் பொண்ணுக்காக ஜோம் பண்ணுங்க, சுகரில் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா. எவ்வளோம்மா சுகர் எவ்வளோன்னு கேட்டேன். 850ன்னு சொல்கிறேன். 850 சொல்கிறேன். மார்னிங் 20, மத்தியானம் 20, ஈவினிங் 20 நான் வந்து இன்சுலின் ஷார்ட்ஸ் நானே போட்டுக்குவேன் பாஸ்டர், வயிற்றில் நானே அடிச்சுக்கிடுவேன். 13 வயசு. இப்போது இந்த மாதிரி பார்க்கும்போது ஏன் இந்த பாடுகள் இருக்குது? இது நம்ம நிறைய பேர் பல விதங்களில் பழைய டிகிரீஸில் வந்து வி சஃபர் இன் அவர் பாடிஸ். அவர் பாடி ஹஸ் பிகம் அ பிக் சஃபரிங் ஸ்பாட் இல்லையா? இது ஒன்று. ரெண்டாவது ஒரு சஃபரிங் இருக்குது, அது வந்து இமோஷ்னல் சஃபரிங். உணர்வு ரீதியான பாடு. எழுதுங்க, இமோஷ்னல் சஃபரிங். இந்த சஃபரிங் வந்து அநேகர் வந்து இந்த பாடு வழியாக கடந்து போகிறாங்க. இந்த ஒரு மாதமாக நடந்த நிறைய சம்பவங்களை நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். ஒரு பிள்ளை இருக்கிறா, வந்து அவர்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து 75 வயது இறந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ அந்த பிள்ளை வந்து பேசும்போது சொல்கிறா, எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பிட முடியலை, எனக்கு வந்து அவங்க போனதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு வெறுமையை நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்னால் அவங்களுடைய மரணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை, அக்செப்ட் பண்ண முடியல. இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். இட் டேக்ஸ் அ ஹியூஜ் டால் ஆன் மீ. ஆனால் அவங்களுக்கு 75 வயது, பட் ஸ்டில் ஏன் இப்போ சாகணும், ஏன் இப்படி சாகணும் அப்படின்றது கேள்வி. அது ஒரு சஃபரிங்கை விட்டு போகுது, இமோஷ்னல் ட்ராமா. கடந்த வாரம் ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வர்றாங்க.
அந்த சகோதரன் வந்து ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறாரு. அவங்களோட மனைவி பிள்ளைகள் இந்த சர்ச்சுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. அவங்க மாதத்துக்கு ஒரு முறை அப்படி வந்துட்டு போகிறாங்க. அவங்க உள்ளே நுழைந்து கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் பையன் இறந்துட்டான் 2 வாரத்துக்கு முன்னாலன்றாங்க. பையன் நான் என்ன வயசுன்னு கேட்டேன். 10 வயசு பாஸ்டர்னா. எப்படி இறந்தான்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ஒரு 3 நாள் ஜுரம் வந்துச்சு பாஸ்டர், 3 days ஃபீவர் வந்துச்சு. டைஃபாய்டுன்னு சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்குமா நிற்கவே இல்லை. ரொம்ப ஒரு நாள் சுருண்டு மயங்கி விழுந்துட்டான். எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டால் ஒரு வைரஸ் ஏதோ அவனை தாக்கியிருக்குன்னு சொல்லி ஒரு நாள் தான் பாஸ்டர், 4வது நாள் இறந்துட்டான். அவன் ஃபோட்டோவை காட்டவுடனே இருதயமே உடஞ்சி போச்சு. அவ்வளோ ஆளை பார்க்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான் பையன், கூலிங் கிளாஸ்லாம் போட்டு. அந்த ஃபோட்டோவை காட்டி என்னாலே தாங்க முடியல. அப்போ நான் யோசித்தேன், இந்த பெற்றோர் எவ்வளோ பெரிய ஒரு வேதனையில் கண்ணீரில் அவங்க கடந்து போயிருப்பாங்க. அவங்களால அதை எப்படி சொல்கிறது கூட தெரியலை. உடஞ்சி நொறுங்கி நிற்கிறாங்க. we lost our child. அந்த இமோஷனல் ட்ராமாவை என்னால் கற்பனை பண்ண முடியல. இன்னொரு குடும்பம் சந்திக்க வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறோம் பாஸ்டர், குழந்தை இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கள் 2 பேருக்கு நல்ல வேலை, சொத்து, இடங்கள் எல்லாம் இருக்குது பாஸ்டர். ஆனால் வீடு மட்டும் காலியாக இருக்குது. ஒரு குழந்தை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை, வெயிட் பண்ணுறோம் 25 years, எங்களால் அதை தாங்க முடியலை அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இன்னொரு குடும்பம் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த பையனை. ஆனால் 6 மாதத்தில் கண்டுபிடிச்சோம், என் பையனுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அவனுக்கு மூளை வளர்ச்சி குன்றி போன ஒரு பிள்ளையாக இருக்கான். அவனால் வந்து மற்ற பிள்ளைங்களை போல் ஸ்கூலுக்கு போக முடியல. பாஸ்டர் என் பிள்ளைக்கு வந்து இப்போ 13 வயசாச்சு, நான் தான் குளிப்பாட்டுறேன், என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. 13 வயசு பையனை குளிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். இவன் வருங்காலம் என்ன, இவனை யார் பார்த்துக்கிடுவான்னு நினச்சே நாங்கள் வேதனை போடுறோம். அந்த சஃபரிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வந்து அவங்க கொட்டி தீர்த்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அடுத்த குடும்பம் வர்றாங்க. அவங்க வந்து தங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஆண்டு கிருபையில் எந்த பிரச்சனையும் மேலே எல்லாம் நல்லா இருக்கும். என் பையனுக்கு 20 வயசாச்சு, நல்லா வளர்ந்தான், பக்தியாக வளர்ந்தான், ரொம்ப ஒழுக்கமாக இருந்தான். இப்போ வர வர அவன் பண்ணுற காரியங்கள் எங்களால் தாங்க முடியலை. கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான், கெட்ட நண்பர்களோடு சுற்றிக்கிட்டு இருக்கான், ரொம்ப ரிபல்லியஸாக இருக்கான். அவங்கள வந்து என்னால் அந்த பையனை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. நாங்கள் என்ன தான் செய்யணும்னு எங்களுக்கே தெரியலை. இமோஷனல் சஃபரிங், துக்கம் நிறைந்தவர்களாய் வேதனையோடு வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. சரீரத்தில் வேதனை, மனசளவில் வேதனை. இன்னொன்று இருக்குது, 3வது, அது வந்து மென்டல் சஃபரிங், மன ரீதியாக மென்டல் சஃபரிங். இது எப்படின்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, பயங்கள், தூக்கமின்மை, ஸ்லீப்லெஸ்னஸ், சூசைடல் ஃபீலிங், தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள், ட்ராமா, ஒரு விதமான தொடர் பயம் அல்லது மனக்குழப்பம். இதில் வந்து சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் பேர் வந்து, சில பேர் வந்து சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகுறாங்க, சில பேர் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸாக இருக்காங்க, சில பேர் வந்து மென்டல் டிசபிலிட்டிஸோடு இருக்காங்க, ஏடிஹெச்டி, இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சொல்லப்போனால். இது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இட் ரியலி கீப்ஸ் தம் ஆன் தி எட்ஜ். சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஆன்டி டிப்ரெசன்ட் எடுத்தால் தான் நான் வாழவே முடியும், ஒரு நாள் மாத்திரை போடலைன்னா வேலைக்கே போக முடியாது, படிக்க முடியாது, என் மனநிலை வந்து ஒரு மாதிரி குழம்பிடும், எனக்கு ஞாபக சக்தி போயிடும், கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள், சரீர பிரச்சனை, அதுக்குமா உணர்வு ரீதியான பிரச்சனைகள், மன பிரச்சனை. இன்னொரு கூட்டம் இருக்காங்க, அவங்க வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, சரீரத்தில் பிரச்சனை இல்லை, மன பிரச்சனை கிடையாது, உணர்வு ரீதியாக பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை வந்து பணப்பிரச்சனை, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், சஃபரிங், கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு, வட்டி கட்ட முடியல, வாங்கின வீட்டை கட்டின வீட்டை விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிப்போச்சு, வெறுமையாக இருக்கிறேன். சில பேர் வேலை இல்லை பாஸ்டர்,
அல்லது இருந்த வேலை போயிடுச்சு. சில பேர் சொல்றாங்க, நான் முதலீடு செய்த பணம் ஏமாற்றப்பட்டுட்டேன், இன்னார் கொடுத்த பணத்தை என்னை ஏமாத்திட்டாங்க, திருப்பி கொடுக்கல, இதுல ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள போயிட்டேன், என்னால் அதை சமாளிக்க முடியல. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த 4 பிரச்சனையுமே கிடையாது. சரீரம் நல்லா சுகமா இருக்கு, மனம் நல்ல பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு மனோதத்துவ ரீதியில் பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு ஒரு குறைச்சல் கிடையாது. ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவு தான். லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாஸ்டர், ஒன்றா வாழ முடியல. கணவன் மனைவி நாங்கள் ஒன்றா இல்லை, பிரிஞ்சு கிடக்கிறோம். பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டான், அப்பா கிளம்பி போயிட்டார் வீட்டை விட்டு, அம்மா கிளம்பி போயிட்டாங்க. அந்த லோன்லினஸில் எங்களால் என்ன பண்ணனே தெரியல. எங்கள் குடும்பமே டிஸ்ஃபங்க்ஷனலாக மாறிடுச்சு. ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கோம், யார்கிட்டையும் நாங்கள் பேசுறது கிடையாது, யாரோடையும் நாங்கள் ஐக்கியப்படுறதில்லை, உறவு கொள்றதில்லை. கடமைக்குன்னு ஒருத்தரை மீட் பண்ணுறோமே தவிர எங்களுக்குள்ள எந்த ஒரு ஐக்கியமோ ஒரு உறவோ கிடையாது. எதுக்கு தான் வாழ்கிறோன்ற மாதிரி யோசிக்க தோணிடுது. இந்த மாதிரி உறவு ரீதியாக சொந்தங்களுக்குள்ள பிரச்சனைகள், யார் வீட்டுக்கும் போக முடியல, தனிமையாக நிற்கிறோம், யாரும் எங்களை கூப்பிடுறதில்லை, எந்த ஒரு விசேஷத்துங்களை அழைக்கிறது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒரு சில பேர் சஃபர் ஆகுறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு ஆவிக்குரிய பிரச்சனைகள் வேற. சில பேருக்கு ஜெபம் பண்ண முடியலை, பைபிள் வாசிக்க முடியலை, உபவாசம் பண்ண முடியலை, தேவனை தேட முடியலை, ஆராதிக்க முடியலை, ஒரு விதமான ஒரு அழுத்தம் எனக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கைன்னு பார்த்தாலே பலவிதமான போராட்டங்களோடு நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அதை உணர்றோம். நீங்களும் அது வழியாக பயணம் பண்ணுறீங்க. அநேக வேளை நானும் அநேக வேளை அந்த பாதையில் நான் பயணம் பண்ணுகிறேன். நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம் இது எவ்வளோ கஷ்டமாக நம்ம இதை கடந்து வர்றோன்னு. நான் நம்முடைய சபையில் உள்ள ஊழியங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அது எல்லா ஊழியமுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த நோக்கமே என்னென்னா, இந்த பாடுபடுற மக்களுக்கு உதவி செய்கிறது தான் அப்படின்னு இந்த வாரம் கண்டுபிடிச்சேன். அப்போ தெரியல எனக்கு, இப்போ தான் கண்டுபிடிச்சி யோசித்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. யூத் மினிஸ்ட்ரி வச்சுருக்கோம், பல விதங்கள், அதில் 3 குரூப்பாக பிரித்து வச்சுருக்கோம். எதுக்கு இந்த லீடர்ஸ் எல்லாம் போட்டு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இந்த ஊழியங்களை கொடுக்குறோம் அப்படின்னா, வாலிப வயதில் அவங்க போராட்டத்தில் பிரச்சனை சிக்கிடக்கூடாது, அது கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்களை எப்படியா பக்குவமாக கர்த்தருடைய வழியில் நடத்துங்க அப்படின்னு பாவம் அவங்க இரவு பகலாக பிரயாசப்படுறாங்க. அடுத்தது ஃபேமிலி ஃபெலோஷிப்னு வச்சுருக்கோம். எதுக்குன்னா, எப்பா சண்டை கண்டை வராமல் பார்த்துக்கிடுங்க, ஆலோசனை கொடுத்து அவங்கள பக்தியில் கர்த்தருடைய வழியில் நடத்தி ஊழியங்களை கொண்டு போய் அவங்கள குடும்பமாக ஐக்கியமாக வச்சுக்கிடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 30 டீம் 31 டீமை வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷம்மா ஃபெலோஷிப்னு வச்சுருக்கோம். அவங்க என்னென்னா, கணவனை இழந்து நிற்கிறாங்க, அவங்க மனம் சோர்ந்து போயிடக்கூடாது, வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்துடக்கூடாது, பிள்ளைங்களை கைவிட்டக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்து அவங்களுக்கு கவனித்து பராமரித்து அவங்க பிரச்சனையை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து உதவி செய்து எப்படியாவது அவங்க உற்சாகப்படுத்தணும்னு யோசிக்கிறேன். சீனியர் ஃபெலோஷிப் எடுத்தால் அதே தான். 60 வயசு காண பிறகு யாரும் பாஸ்டர் பிள்ளை யாரும் பேச மாட்டேங்கிறான், தனியாக இருக்கும், மன அழுத்தத்தில் இருக்கும், வியாதி வந்தாலும் பார்க்குற காலம் இல்லை. சரி, நீங்கள் உங்களை கவனிக்கிறதுக்கு 20 டீமை போட்டு அவங்களுக்குள்ள வயதானவங்க எல்லாரையும் பராமரிக்கிறதுக்கு ஒரு குழு. லேபரர்ஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தினக்கூலிக்கு வேலை செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அவங்க குறைவுகளை நிறைவாக்கி அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டும் அதை செய்து அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி எப்படி ஆகல நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து மேலே வாங்க, வெளியே வாங்க. இப்படி 31 ஊழியம் நடக்குது சர்ச்சில். 31 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் சர்ச்சில் நடக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், எப்படி ஆகில இந்த பாடுகள்லேருந்து பிள்ளைங்க விடுதலை வரணும், வெளியே வரணும், அவங்க அந்த கஷ்டப்படக்கூடாது. குட் சமாரிட்டன் ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கோம், நீங்கள் நிறைய பேர் அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த மினிஸ்ட்ரி மூலமாக யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களோ, ஆக்சிடெண்ட்டில் சிக்கிறாங்களோ, இறந்து போகிறாங்களோ, உடனே அந்த டீம் அங்கே போகிறாங்க. ஆண்டவர் கிருபையினால் ஒரு 3 ஹாஸ்பிட்டல் பெட் வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா சக்ஷன் மிஷின்ஸ் வச்சுருக்கோம், ஆக்சிஜன் சிலிண்டருக்கு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் நிறைய மெடிக்கல் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், வீல் சேர்ஸு, கமோட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். சிக்காக இருக்கவங்களுக்கு போய் வீட்டில் கொடுத்து அவங்களுக்கு பெட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாகவே இந்த உதவிகள் செய்கிறோம். சில பேருடைய மெடிக்கல் பில்ஸை பே பண்ணுறோம். எப்படியோ உதவிகள் செய்து அந்த ஜனங்கள் வந்து அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வரணும், கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னு முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம். ஆனால் எவ்வளவு ஊழியங்கள் ஆரம்பித்தாலும், எவ்வளவு தான் நம்ம ஜெபம் பண்ணாலும், ஆலோசனை கொடுத்தாலும் போராட்டம் ஒன்றும் ஓயிற மாதிரி தெரியல. போராட்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, எதுக்கு இந்த போராட்டம்? இவ்வளோ போராடி வாழணுமா? இவ்வளோ போராட்டத்தில் வாழணுமா? இந்த போராட்டங்கள் வந்து 3 வகையாக நான் பிரித்தேன் பைபிள்லேருந்து படிக்கும்போது. முதல் போராட்டம் எப்படிப்பட்ட வகையான போராட்டம்னு கேட்டால், சடுதியாக எழும்பும் பாடுகள்னு ஒரு கேட்டகரி பிரிக்கலாம். சஃபரிங் த டான் சடன்லி, எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று நன்றாக போய்கொண்டிருந்த பாதை திடீர்னு பிரச்சனையாக திரும்பிடுறது. இதுக்கு யோபு ஒரு நல்ல ஒரு அடையாளமாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம்.
7 குமாரர் 3 குமாரத்திகள், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 5000 ஏர் மாடு, 500 கழுதை அப்படின்னு திரளான ஒரு மிருக ஜீவன்கள், அவர்களை பராமரிக்கிறதுக்கு ஏராளமான வேலைக்காரர் வேலைக்காரிகள் வச்சுட்டு இந்த மனுஷன் இந்த தேசத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு மனுஷனாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 13ஆம் வசனம் எல்லாமே அப்படியே டேர்ன் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் ஒரு மனுஷன் ஓடி வர்றான். 14ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், எருதுகள்லாம் உழுதுகிட்டு இருக்கிறோம், கழுதைகள் பக்கத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு சபேயர்னு ஒரு கூட்டம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை அத்தனை பேரையும் அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க, மந்தையை முழுசாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரங்களை எல்லாரையும் பட்டயத்தாலே வெட்டி போட்டாங்க. நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கேன்னு ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான். சரி, இது முடிஞ்சது. இவர் எப்படி இந்த கதையை கேட்டுட்டே இருக்காரு. 16ஆம் வசனத்தில் இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் ஓடி வர்றான். அவன் சொல்லுகிறான், வானத்திலேருந்து அக்கினி இறங்கி வந்தது, ஆடுகள் வேலையாட்கள் எல்லாம் சுட்டரிச்சு போட்டது, நான் ஒருத்தன் தான் உயிரோட தப்புனா வந்திருக்கேன் அவன் நிற்கிறான். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான்னு இவர் அடுத்த பக்கத்துல இன்னொருத்தன் ஓடி வர்றான். இன்னொருத்தன் சொல்றான், ஐயா கல்தையர் வந்தாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமாக பவுஞ்சா வந்தாங்க, வந்துட்டு ஒட்டகங்கள் மேலே விழுந்து அத்தனையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க, ஒன்று கூட இல்லை, வேலையாட்கள் அத்தனை பேரையும் வெட்டி போட்டாங்க, நான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கேன். மொத்தத்தில் 4 பேர் தான் இருக்கான். நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் இருந்த இடத்துல 4 பேர் வந்து மிச்சம் நின்றுட்டு இருக்கான். கடைசியில் ஒருத்தன் ஓடி வர்றான். என்னப்பா நீ என்னப்பான்னு கேட்டா, ஐயா எப்படி சொல்லுவேன், உங்கள் மூத்த குமாரனுடைய வீட்டில் வந்து எல்லாம் விருந்து பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு காற்று வந்து அடிச்சது, வீடு இடிஞ்சு வந்து விழுந்து 10 பேர் செத்து போயிட்டாங்க. இவங்களால் இது எப்படி கற்பனை பண்ண முடியுதா அப்படின்னு. ஒருவேளை இது எக்ஸாக்டாக நம்ம லைஃப்பில் நடக்கலாம் கூட. சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் இப்போ தான் ஒன்று முடிஞ்சதுன்னு நினச்சேன், அப்படி சாஞ்சு உட்காரலாம் நினச்சா அடுத்த பிரச்சனை வந்துச்சு, அடுத்த போராட்டம். இது எப்போ தான் முடிய போகுது? இது வேலையில் இப்போ தான் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் செட்டரைட் பண்ணி வந்து அதுக்குள்ளே பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பிள்ளை இப்போ தான் சரியாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. இந்த காசு இப்போ தான் வாங்கி செலவு பண்ண அடுத்த தேவை, அடுத்த செலவு வந்துச்சு. எங்கே தான் நான் போகிறது, எவ்வளோ தான் நான் செய்கிறது? இதை மாதிரி தான் யோபு வந்தான், இந்த பிரச்சனையை சந்தித்தான்னு நினைக்கிறேன். இதுதான் நான் முதல்ல சொல்ல, சடுதியாக எழும்பும் பிரச்சனை, எதிர்பாராத பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருது. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை, இன்னொரு வகை இருக்குது. என்னென்னா, சஃபரிங் தட் மேக்ஸ் நோ சென்ஸ், புரிந்து கொள்ள முடியாத பாடுகள். யூ cannot மேக் எனி சென்ஸ் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். எதுக்காக இந்த பிரச்சனை வந்தது, ஏன் வந்தது, ஏன் நான் இந்த பிரச்சனையில் போய் மாட்டினேன், ஏன் இந்த சிக்கலில் போய் நான் மாட்டினேன். ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் ஆன்சர்ஸ் டு பீப்புள் ஹூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். என்கிட்ட கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, எனக்கு பதில் இல்லை. புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள். யோபு 10 அதில் 1-2 வசனங்களில் யோபு ரொம்ப வெகுண்டு சொல்கிறார், என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறதால வெறுக்கிறது, என் துயரத்தை எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தால் பேசுகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவனை பார்த்து சொன்னாராம், என்னை குற்றவாளின்னு தீர்த்துறாதீங்க ஆண்டவரே, நீர் எதனால என்னோடு வழக்காடுறீங்க அது எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கன்னாராம். ஐ லைக் திஸ். Do not condemn me, Lord. Please tell me, why are you doing this to me? Why are you contending with me? Why are you giving me trouble? ஏன் கிட்ட போய் வழக்காடினா நான் நிற்பேனா? ஏன் கிட்ட வந்து பிரச்சனை கிளப்புறீங்களேன்னு அவர் மனசு வெந்து பேசுகிறார். Why are you doing this to me? நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன், அனுதினமும் பலி செலுத்துகிறேன், உங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், உத்தமமாக இருக்கேன், நீதியாக வாழ்கிறேன், ஏன் கிட்ட போய் வம்பு பண்ணுறீங்களே ஆண்டவரேன்றார். எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குறீங்க? So there are problems, there are sufferings we go through that makes no sense. அதாவது ஏதாவது தப்பு பண்ணி வாழ்க்கையில் அக்கிரமம் பண்ணால் கூட ஒருவேளை இந்த அக்கிரமத்துக்காக தான் கர்த்தர் நம்ம பதில் கொடுக்குறாருன்னு யோசிக்க தோணும். எனக்கு அப்படி தெரியலையே, நான் உலகுக்கு நல்லா தான் வாழ்கிறேன், உத்தமமாக வாழ்கிறேன், வை தென் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எதுக்கு, எனக்கு சஃபரிங் எதுக்கு? இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது, சஃபரிங் தட் ஸ்டேஸ் and there's no solution. இது என்னன்னா முடிவில்லாத விடை இல்லாத பாடுகள். முடிய மாட்டேங்குதே, பாடுகளுக்கு ஒரு முடிவே வர மாட்டேங்குது. இன்னொன்று விடை இல்லை, அதாவது இதுக்கு ஒரு விடிவு இல்லை. விடை இல்லைன்றது ஒரு விடிவு இல்லைன்னு சொல்லலாம். நோ சொல்யூஷன். இதுக்கு எப்படி இதை சால்வ் பண்ணுறது கூட தெரியல, இது எப்படி நான் சீர்படுத்துறது, நோ சொல்யூஷன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? 2 கொரிந்தியர் 12:7-9 குறிச்சுக்கிடுங்க. 2 கொரிந்தியர் 12:7-9. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன், அவருக்கு இருந்த பாடுகளை பாருங்க. அவர் சொல்றாரு, நான் 3 வேளை ஜோம் பண்ணுங்க, ஏன்னா சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, சாத்தான் கூட்டுக்கிற தூதனை மாதிரி இருந்துச்சு, இதுக்காக 3 வேளை ஜோம் பண்ணேன், ஆண்டவரே என்னை தயவுசெய்து இந்த பாடுகளை விட்டு விலக்கிறீங்கன்னு கேட்டால் சொல்யூஷனே கிடையாது. அதுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, அந்த பாடு அப்படியே தான் இருக்குது, இது அப்படியே தான் மோயாமல் இருக்கும், கிருபை வாங்கிக்கோ அப்படின்றாரு. ஜஸ்ட் கெட் கிரேஸ்.
the problem will continue. Now, how do you make sense of this? நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி 3 விதமான பிரச்சனைகள் ஏதோ ஒன்றில் உழந்துட்டு இன்றைக்கி வந்தீங்களோ தெரில. பாஸ்டர், என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் வந்து திடீர்னு எழும்பின பிரச்சனை. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இட். இதில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல, இந்த நேரத்தில், இந்த ஆள் மூலமாக, இந்த பகுதியில் எனக்கு பிரச்சனை வரும் எதிர்பார்க்கல, ஆனால் வந்துடுச்சு. ரெண்டாவது, இந்த பிரச்சனை வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைனா என்னால் புரிஞ்சுக்கிட முடியல, ஏன் வந்துச்சுன்னு என்னால் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் திஸ். மூன்றாவது, இதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா, எப்போ முடியும், அது எதுக்காவது ஒரு விடிவு இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு விட இருக்கா, இதுக்கு தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஏதாவது விளக்கம் இருக்கா? நோ எக்ஸ்பிளனேஷன், நோ சொல்யூஷன். நான் ஒரு கொஸ்டின் எழுதினேன். கேன் சம்ஒன் எக்ஸ்பிளைன் வை ஐ எம் சஃபரிங்? கேன் சம்ஒன் எக்ஸ்பிளைன் வை ஐ எம் சஃபரிங்? நான் பாடுபடுறதுக்கு என்ன காரணம் யாராவது சொல்கிறீங்களா அப்படின்றது தான் என் மனசில் வந்து எழுமின கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வச்சுட்டு எத்தனை பேர் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்களோ தெரில. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு யாராவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் டெல் மீ வை ஐ எம் சஃபரிங். வை ஷுட் ஐ கோ த்ரூ திஸ் ட்ராமா? வேத புஸ்தகத்தை வாசித்தால் பாடுகளை பற்றிலாம் பேசாதீங்க, உபத்திரவத்திலாம் பேசாதீங்க, அதெல்லாம் நம்ம பேசுகிற காரியம் கிடையாது, அமைதியாக இருங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. சில வேளையில் சிலர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைலாம், பிரதர் பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டே இருக்காதீங்க பிரதர், அதெல்லாம் வேண்டாம் பிரதர் தான் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க. எதுக்கு சிஸ்டர் இதையே பேசிகிட்டு இருக்கீங்க, பிரச்சனைலாம் பற்றி பேசுவோம், நல்ல காரியமாக பேசுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பொதுவாக அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க, அதை பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சஃபரிங்னு வரும்போது பைபிள் வந்து பைபாஸே பண்ணலை. இட் நெவர் சேஸ் டோன்ட் டாக் அபவுட் இட். இட் ஆக்சுவலி ஃபேஸஸ் த ப்ராப்ளம் ஹெட் ஆன். அது நேரடியாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்படி நம்மோடு பேசுகிறது. அதை மறைச்சு ஒழிச்சு பேசுறது இல்லை. பிரச்சனைகளை இல்லாதது போல நமக்கு முன்னாடி நாடகம் போட்டு மறைச்சு ஒழிச்செல்லாம் பேசுறது இல்லை, வெளிப்படையாக பேசுது. 1 பேதுரு 4:12 எழுதிக்கிடுங்க. 1 பேதுரு 4:12. அதில் பேதுரு கேட்குற கேள்வியை பாருங்க. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமைன்னு திகைக்காதீங்கன்றார். உங்களுக்கு எரிஞ்சிட்டு இருக்க இந்த பிரச்சனை ஏதோ புதுசாக வந்துருச்சுன்னு அப்படியே மிரண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? பாடுபடுறவங்கலாம் பாவின்னு சொல்லலை, கஷ்டப்படுறவங்கலாம் பாவிகள், பரிசுத்தம் இழந்தவர்கள், துரோகிகள் அப்படின்னு சொல்லாம அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் நீங்கள் பார்ட்னர் ஆகிட்டீங்க. பார்ட்னர்ஷிப், உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன பார்ட்னர்ஷிப்? நான் 2 பேரும் நல்லா பாடுபடலாம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்பாக. இந்த பார்ட்னர்ஷிப் வந்ததுக்காக என்ன பண்ணுங்க, சிரிக்கிறீங்க. எத்தனை பேர் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே சிரிக்கிறீங்களோ தெரியல. சொல்கிறது வேடிக்கையாக தான் பாஸ்டர் இருக்குது. பார்ட்னர் மாதிரி ஆகிட்டா நான் இப்போ ஆண்டவரோட அந்த மாதிரி ஒரு. அப்போ பைபிள் வந்து பாடுகளை வந்து அது மறைச்சு ஒழிச்சு அதை சிறுமையாக்கி அது வேண்டாம் அப்படி ஒதுக்குறதெல்லாம் கிடையாது. நேரடியாக ஹெட் ஆன் பேசுது. பாடுகளுக்கு நீங்கள் இயேசுவோட பங்காளிகளாக இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. பாடுகள்லாம் புதுசெல்லாம் கண்டு பயப்படாதீங்க, மிரண்டு போகாதீங்கன்றார். இட் அக்னாலஜஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சஃபரிங் இன் a Christian's life. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது, பங்கு வகிக்கிறது என்பதை வேதம் ஆமோதிக்கிறது. It acknowledges straight away, yes, we have sufferings. நமக்கு பாடுகள் உண்டு என்பதை வேதம் ஒத்துக்கொள்ளுகிறது, அங்கீகரிக்கிறது. அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒழிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. It acknowledges it. It accepts the fact that we all face problems, we all face sufferings in life. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பாடுபடுகிறோம் என்பதை வேதம் ஒத்துக்கொள்ளுகிறது. இப்போ கேள்வி என்னன்னா, ஒத்துக்கொள்றது சரிதான், எதுக்கு நான் பாடுபடுறேன் அது சொல்லிட்டா நல்லா இருக்குமே. Why am I suffering? நீங்கள் எத்தனை பேர் இந்த கேள்வியோடு வந்தீங்கன்னு தெரியல. But the Holy Spirit inspired me today to speak on this, and I'm going to speak on 7 truths suffering teaches us. That's my main topic today. பாடுகள் நமக்கு போதிக்கும் 7 உண்மைகள் என்பதை இன்றைக்கு உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை ஒவ்வொருவரும் நோட்ஸ் எடுங்க. ஒரு நோட்ஸ் எடுக்க முடியலைன்னா வீட்டுக்கு போயாவது நோட்ஸ் எடுங்க.
எடுத்து தயவு செய்து இதை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் வேதம் நம்ம கொடுக்குற விளக்கங்களை ஆராய்ந்து வாசித்து பார்த்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மன தெளிவை தருவா. 7 truths suffering teaches us. பாடுகள் நமக்கு போதிக்கும் 7 உண்மைகள். எழுதுங்க. நம்பர் 1, வேகமாக எழுதுங்க. Sufferings make us realize that we are not in full control. Sufferings make us realize that we are not in full control. எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது என்று பாடுகள் நமக்கு உணரச் செய்கிறது. எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பதை பாடுகள் உணர செய்கிறது. Sufferings make us realize that we cannot control everything. We are not in control of everything. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4, ஜேம்ஸ் சாப்டர் 4 13-14. அதில் அவர் சொல்லுகிறார் பாருங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சங்காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஓ, இன்ட்ரெஸ்டிங். அவர் சொல்லுகிறாரு, சஃபரிங்ஸ் எல்லாம் பற்றி யோசிக்கும் போது முதல் உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் என்டையர் லைஃப் மேலே உங்கள்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இல்லைன்றது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்கன்றாரு. அவர் சொல்ல, நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கலாம், நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு இன்றைக்கி ஹெல்த்தியாக நீங்கள் இருக்கலாம், இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்கலாம், இன்றைக்கி டிராஃபிக்லாம் கிளியராக இருக்கலாம், சூழ்நிலைகள்லாம் தேசத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் உடனே சொல்கிறீங்க, நாளைக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி எல்லாம் ரிசர்வேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க, புக்கிங்லாம் பண்ணிட்டீங்க. நாங்கள் இன்றைக்கி வருவோம், நீங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு வருவோம், ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவோம்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க. அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பண்ணுறீங்க தெரியுமா, இவ்வளோ ரிசர்வேஷன் பண்ணுற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் மேலே கண்ட்ரோல் இல்லைன்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு இடத்துக்கு ரிசர்வேஷன் பண்ணப்பா, போய் இடத்துல சேர்வியான்னு உனக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே நிச்சயம் கிடையாது. இட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். நீ ரிசர்வ் பண்ணிட்டதுனால உனக்கு கேரண்டி கிடையாது. நோ கேரண்டிஸ். உனக்கு டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக ஜேர்னி வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. இப்போல்லாம் ஏர்பிளைன்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் செக்இன் ஒன்று சொல்லுவாங்க. ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டதுனால கண்டிப்பாக அந்த விமானத்தில் பறப்போன்றது நிச்சயம் கிடையாதுன்றாரு. பயந்துடாதீங்க, இதுதான் உண்மை. அவர் சொல்கிறாரு, யூ see how life is so unsure. எவ்வளவு வந்து நிச்சயமற்ற தெரியுமா. அவர் சொல்கிறார், லைஃப்பை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா புகைக்கு ஒப்பிடுறாரு. புகை வந்து உதாரணமாக நீங்கள் கிச்சனில் வந்து சமைக்கும் போது புகை வருது, நமக்கு எல்லோரும் புரிஞ்சுக்கிற ஒரு காரியம். புகை மேலே எழும்பின உடனே அந்த சிம்னி வழியாக வெளியே போவோம், பார்த்துருக்கீங்களா? சிம்னியில் வெளியே போவோம். அந்த சிம்னிட்டு வந்து வெளியே போகிற புகையை யாராவது வெளியே ஓடிப்போய் இந்த கொஞ்சம் புகையை பிடிச்சிட்டு வா சொல்ல முடியுமா? அப்படியே கண்ணுக்கு முன்னாடி புகை மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னே தெரியல, காணாமல் போயிடுச்சு. சொல்கிறார், லைஃப் அப்படி தான். யூ ஜஸ்ட் டோன்ட் கண்ட்ரோல் யுவர் லைஃப்னு சொல்கிறாரு. புகையை நீ எப்படி உன் கையில் பிடிக்க முடியாதோ அதை போல் உன் லைஃபையும் நீ கண்ட்ரோலுக்கு உங்கள்கிட்ட இல்லைப்பா, உங்கள்கிட்ட கண்ட்ரோல் கிடையாதுன்றாரு. இன்ஃபேக்ட் உன்னுடைய ஜேர்னி கூட உன் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்கிறாரு. இது நீங்கள் முதலாவது புரிந்துக்கணும். ஏன் நம்ம சஃபர் பண்ணுறோம், நம்ம லைஃப்பில் ஏன் சஃபரிங் இருக்குன்னா, பிகாஸ் யூ cannot control everything. எல்லாவற்றையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, அந்த கட்டுப்பாடு நம்ம கையில் இல்லை. யோபு 30:26 சொல்லுகிறார். யோபு 30:26, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு இருள் வந்தது. அதாவது என்னன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அது எனக்கு நடக்கணும்னு ஒன்றும் there's no surety. இதுதான் நடக்கும், நான் வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வெளிச்சம் வரல, இருள் வந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோன்னா ஒன்று லைட் எரியுது இல்லையா? அவர் சொல்கிறார், சுவிட்ச் ஆன் பண்ண லைட் எரியல. நன்மை வரும்னு பார்த்தேன், தீமையாக முடிஞ்சிருச்சு. இட் டெல்ஸ் அஸ் தட் யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். இதனுடைய அர்த்தத்தை ஒன்று நல்லா தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கை வந்து நிச்சயமற்ற வாழ்க்கை. நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே நம்ம பெருமையாக இருக்கவே மாட்டோம். எதை பற்றியுமே நம்மகிட்ட இருக்கிறது, நம்ம அடைஞ்சது, நம்ம உயர்ந்தது, நம்முடைய பதவி பட்டம், நமக்கு இருக்கிற புகழ், நமக்கு இருக்கிற பிரபலம், நமக்கு இருக்கிற உத்தரவாதங்கள், இதை பற்றி எதை பற்றியுமே நம்ம பெருமையை யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் சொல்லிட முடியாது. யூனோ வாட், நான் இந்த பொசிஷனில் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏப்பா நீ நாளைக்கு இருப்பேன்னு தெரியாதுப்பா. அதுதான் ஆமான் கதை. அவர் லெட்டர் போட்டு சைன் வாங்கி எல்லாம் கொடுத்தாரு. அடுத்த நாள் இவர் தூக்கில் தொங்க போகிறாருன்னு இவருக்கே தெரில. இவர் யாருக்கா பிளான் போடுறாருன்னா மொர்தெகாய்க்கு பிளான் போடுறாரு, அவனை தூக்கில் தொங்க போடணும்னு. ஆனால் இவ்வளோ தூரம் 70 முழம் தூக்கி வச்ச அந்த தூக்கு மரத்தில் தான் செஞ்சு ஆர்டர் பண்ணதில் இவர் தொங்க போகிறாருன்னு இவருக்கு தெரியல. ஆனால் இவர் எந்த மெதப்பில் இருந்தாருன்னா, நம்மகிட்ட என்ன இருக்குது இன்னைக்கு? அதிகாரம் இருக்குது. ராஜா கனம் பண்ண விரும்புகிறதுல என்ன தவிர வேறு யாரும் இல்லை நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தாரு. நாளைக்கு எப்படி டேபிள் திரும்பும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற சுகபோகம், இன்றைக்கு இருக்கிற நமக்கு வசதிகள், இன்றைக்கு நமக்கு இருக்கிற பணம், இன்றைக்கு நமக்கு இருக்கிற பட்டங்கள், பதவிகள், உத்தரவாதங்கள், உயர்வுகள், பொறுப்புகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு என் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு வாழ்க்கை நம்முடைய கையில் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு வந்து சஃபரிங்கே வரக்கூடாதுன்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? when you think that your life is in control. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. நோ, இட்ஸ் நாட் இன் யோர் கண்ட்ரோல். நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. You understand suffering is real because you as a human being has a finite life and you are grappling with a weak humanity. நாம் வாழ்கிற உலகத்தில் வந்து நாம் ஒரு பலவீனமான மனுஷ வர்க்கமாக இருக்கிறோம். நமக்கு முன்பாக நிச்சயமற்ற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து தத்தளிக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. Nothing is sure. Suffering makes us realize that we are not in control. God is, not us. நாம் கேட்குறதெல்லாம், நினைக்கிறதெல்லாம், திட்டமிடுறதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுற உரிமை நம்மகிட்ட கிடையாதுன்றதை நம்ம எல்லாருமே தாழ்மையோடு இதை புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், நான் நினைப்பது, நான் திட்டமிடுவது, நான் எதிர்பார்ப்பது எல்லாம் நான் நினைத்த இஷ்டத்தின்படி நடக்கும் என்பதற்கு வாழ்க்கையை என் கட்டுப்பாடில் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அதை நினைத்து நாம் தாழ்மைப்பட வேண்டும். அவ்வளோதான். Don't think that you are somebody. நம்ம யாரோ ஒரு முக்கியமான ஆள். நம்ம உலகத்தை நம்ம கைக்குள்ள பிடிச்சி வச்சிருக்கோம், வருங்காலத்தை நம்ம கையில் பிடிச்சி வச்சிருக்கோம். நம்ம நினைச்சதான் நடக்கணும். நீங்கள் என்ன கற்றுக்கலாம். இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன் த வே யூ வாண்ட் இட். Let's live with humility. We are so frail people. We are so weak. நம்ம பலவீனமானவர்கள் என்பதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். Suffering makes us realize we are not in control. எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது என்பதை பாடுகள் நமக்கு உணரச் செய்கிறது. ரெண்டாவது எழுதுங்க. Suffering gives us a glimpse of the gruesome consequences of sin. Suffering gives us a glimpse of the gruesome consequences of sin. பாவத்தின் கொடுமையான பின் விளைவுகளை பாடுகள் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். பாவத்தின் கொடுமையான பின் விளைவுகளை பாடுகள் வழியாக தான் உணர்கிறோம். சங்கீதம் 139 23 முதல் 24 வசனங்கள்ல சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்தறியும். இவ்வளவு சொல்றாரு, சோதிச்சு அறிஞ்சுங்க. என்ன சோதிக்கணும்? என் சிந்தனைகள்லாம் அறிஞ்சு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இவ்வளவு சோதனை, இவ்வளவு ஆராய்ச்சி, இவ்வளவு உணர்வு எல்லாம் அறிஞ்சுக்கிறது எதுக்குன்னு கேட்டால், ஆண்டவர் என் வழியில் வேதனையை உண்டாக்குற வழி ஏதாவது எனக்குள்ளே இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்றாரு. அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் தான் வழிகளை வந்து சரியாக வாழலை அப்படின்னா அதோடைய விளைவு என்னவா மாற முடியும்? வேதனையாக மாற முடியும். நம்முடைய வழி சரியா இல்லைன்னா வேதனையான ஒரு பாதைக்கு நம்ம வாழ்க்கை போக முடியும். தவறான முடிவுகள் எடுப்பது, தவறான பாதைக்கு செல்வது, தவறான தீர்மானங்கள் எடுப்பது, தவறான பாதையை தெரிந்தெடுப்பது நம்ம வாழ்க்கையில் வேதனை கொண்டு வர ஒரு வழி உண்டாக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதில் 2-3 ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் பேசிக் ஆராய்ச்சிகள். எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பேசிக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா? சுகர் கொஞ்சம் பாருங்கள், கிரியேட்டினின் பாருங்கள், அப்புறமா வேறு என்ன, கொழுப்பு சத்து பாருங்கள், அதெல்லாம் சொல்லி பேசிக்காக எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேசிக் டெஸ்ட் ஒரு 3 இருக்குது. இந்த மாதிரி வேதனையான வழி எனக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னா முதலாவது ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டிய செக்கிங் என்னன்னு சொன்னால், இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மை விக்கெட்னஸ்? என்னுடைய துன்மார்க்கத்தினால நான் இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறேனா? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மை விக்கெட்னஸ்? என் துன்மார்க்கமான வழியினால நான் வேதனை அனுபவிக்கிறேனா? இந்த வேதனைக்கு மூல காரணம் என்னுடைய சொந்த துன்மார்க்கமா? சங்கீதம் 7:14 வாசிக்கிறேன். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். யாரு? இந்த அக்கிரமக்காரன். தீவனையை கற்பந்தரித்து பொய்யை பேசுகிறான். குழியை வெட்டிட்டு
அதை ஆழமாக்கினான், பின்பு தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல். இது என்னன்னா, problems can come, you can get into suffering because of your own choice. நம்முடைய சொந்த தீர்மானங்களாலே, தவறுகளாலே, தீவினை செய்கிறதுனால, குழியை வெட்டுறதுனால, துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால, ஏமாற்றணும்னு நினைக்கிறதுனால you get into problems. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க எல்லாம் ரெஸ்கியூக்காக போகிறது இல்லை, எல்லாருமே தப்பித்து கொள்ளணும்னு போகிறது இல்லை. சில பேர் தப்பு பண்ணிட்டு தான் போகிறாங்க. தப்பு பண்ணுறவங்க எல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க, சில பேர் தெரிஞ்சே பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் சட்டத்துக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டால் ஒரு நாள் சட்டம் நம்மளை பின்தொடர்ந்து வரோம், என்னைக்காரர்கள் மாட்டுவான்னு அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, தைரியமாக செய்கிறாங்க. கொலை செய்கிறவனுக்கு தெரியாதா நான் ஜெயிலில் இருப்பேன்னு தெரியாதா? தெரியும், தெரிஞ்சு கொலை பண்ணுறான். அவன் நினைக்கிறான் எப்படியாவது வழிவிடுவேன், தப்பிச்சிருவேன், தடயங்களெல்லாம் அழிச்சிருவேன். ஆனால் அது பின்னாடியே வருது. அது எதை விதைக்கிறானோ ஒரு நாள் என்ன பண்ணணும், அதை அறுக்கணும். வேதனை உண்டாக்குகிற வழின்னு ஒன்று இருக்குது, அந்த வழியினால என் வாழ்க்கையில் வேதனை. இன்றைக்கி நிறைய பேர் சுகபோகமாக இருக்கலாம், சாமர்த்தியமாக நடந்துக்கலாம், தைரியமாக பேசிக்கலாம், எதிர்த்து பேசலாம், சில பேர் மிரட்டியெல்லாம் காரியங்களை நடத்தலாம். ஆனால் ஒரு நாள் யூ கோட் டு பே பேக். டோன்ட் ஃபர்கெட் தட். ஒரு நாள் பே பேக் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அந்த சஃபரிங் வந்து ரொம்ப கஷ்டம். அன்றைக்கு யாரை நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களை உதவி செய்யறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இது என்னன்னா வேதனை உண்டாக்குகிற வழி. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் பாருங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. எரேமியா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா 30:15. உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன்? திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன் ஆண்டவர் சொல்கிறார். உன் பாவத்துக்காக தான் பண்ணி படுற, உன் பண்ண அக்கிரமத்துக்கு தான் அதை படுறேன்னு சொல்கிறார். அப்போ சஃபரிங் எதனால வரும் அப்படின்னு சொன்னால், சஃபரிங் வந்து பாவத்தின் கொடுமையான பின்விளைவுகளால் பாடுகள் வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். பாடுபடுறவங்க எல்லாருமே பரிசுத்தமாக தான் நம்ம பாடுபடுறோம்னு நினச்சிட வேணாம், பாவம் செஞ்சு கூட பாடுபடலாம். தாவீது வந்து சமாதானமாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்து தன்னுடைய உண்மை சேவகனுடைய மனைவியை வந்து அடைய போய் அதில் வந்த கொலையில் கடைசியில் ஆண்டு கேட்குறாரு, உங்களுக்கு கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லு, என்ன வேணும் உனக்கு, எப்படிப்பட்ட பாடு வேணும் நீயே தெரிந்து எடுத்துக்கோ. எதுக்குப்பா உனக்கு இது உபத்திரம் வந்துச்சு? நீ வெட்டின குழி இது, நீ எதை நட்டினியோ அந்த கனியை நீ புஷ் தாங்கணும். எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்யணும் ஒரு மனுஷன் அறுக்கணும். அவர் நினச்சாரு நம்ம ராஜா நம்ம அதிகாரத்தை வச்சு ஆளை வச்சு அப்படியே எல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்மளோட லெட்டர் கொடுத்து எல்லாம் முடிச்சிடலான்னு. ஆனால் ஆண்டவர் வீட்டுக்கு அனுப்புனார் ஆளை. நீ ஓட முடியாது, பதில் சொல்லிட்டு போ. இது ரெண்டாவது காரணம். இன்னொரு செக் கூட பண்ணலாம். அது என்னென்னா சங்கீதம் 16:4, 16ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். Sorrow shall be multiplied who hasten after another god. Number 2, is it because of following false gods? என் வாழ்க்கையில் அந்நிய தேவர்களை பின்பற்றினதுனால இந்த பாடுகளை நான் சகிக்கிறேனா? சோதிக்க வேண்டிய இன்னொரு செகண்ட் டெஸ்டிங் இது ஒன்று, சோதனை. தேவனை விட்டுட்டு மறந்துட்டு அந்நிய தேவர்களுக்கு பின்பாக நான் போனேன்னா, அந்நிய நுகத்தில் போய் பிணைக்கப்படுறதுக்கு நான் போனேன்னா, அதனால இந்த வேதனை என்னை பின்தொடர்ந்து வருதா? செக் பண்ண வேண்டிய ஒரு செக்கிங். மூன்றாவது, இஸ் இட் பிகாஸ் ஆஃப் மை லவ் ஃபார் மணி? பண ஆசையினாலே இந்த பிரச்சனைக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டேனா? இந்த பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டேனா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பல வித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 டெஸ்ட் வந்து பேசிக்காக நான் சொன்னேன். மற்றபடி நிறைய டெஸ்ட் இந்த மாதிரி பண்ணலாம். ஒவ்வொரு வியாதிக்கு எப்படி ஸ்பெஷலைஸ் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுமதிக்கிற சில துன்மார்க்கமான பாதைகள், வேதனை உண்டாக்கும் வழிகளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஓஹோ இங்கே ஆரம்பித்த பிரச்சனை தான் நம்மளை இங்கே கொண்டு விட்டுருக்கான்னு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த தெரிந்தெடுப்பு, இந்த தவறான பாதை, இந்த தவறான தீர்மானம், தவறான உறவு, தவறான என்னுடைய நடவடிக்கை, வாழ்க்கை முறை, நான் எடுத்த முடிவு, நான் செய்த ஏமாற்றம், நான் செய்த துன்மார்க்கம் இப்போ என்னை பிடிக்குதா அப்படின்றத கண்டுபிடிப்போம். Then we know why we are suffering. மூன்றாவது எழுதுங்க, சஃபரிங் பற்றி நம்ம கண்டுபிடிக்கிற மூன்றாவது முக்கியமான ஒரு ட்ரூத். சஃபரிங் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் காட் அண்ட் சேட்டன்.
Suffering is evidence of the conflict between God and Satan. தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே உள்ள போராட்டத்தை பாடுகள் நிரூபணமாக்குகிறது. தேவனுக்கும் பிசாசுக்கும் உள்ள போராட்டத்தை பாடுகள் உறுதி செய்கிறது, நிரூபிக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து இருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவளை எழுத்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இங்கே இன்னொரு ஸ்பியர் அவர் காமிக்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க சஃபரிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருந்துச்சு. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னது? எதுக்காக சஃபரிங்? இல்லையே, நம்ம எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு வைக்க முடியாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுன்றதுனால பாடுகள் நமக்கு மிஞ்சி வருது, நம்முடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி வருது. ரெண்டாவது கண்டுபிடிச்சோம், நம்ம செய்த பாவங்களே நம்முடைய பாடுகளுக்கு காரணமாக மாறுகிறது. ஆனால் இன்னொரு முக்கியமான ஏரியா அவர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசுன்னு ஒன்று இல்லவே இல்லை, அசுத்தாவின்னு ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்குன்ற பைபிள் சொல்லுது. நம்முடைய பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் அந்தகார லோகாதிபதிகள் என்ன செய்ய முடியும்? காரணமாக இருக்க முடியும். அப்போ இது நம்மளுக்கு என்ன நிரூபிக்குதுன்னா, தேவனுடைய சேனைக்கும் சாத்தானுடைய சேனைக்கும் என்ன இருக்கு? ஒரு போராட்டம் இருக்கு. அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு இந்த போராட்டம் வருது. we have this problem, it acknowledges the problem. a spiritual warfare ஒன்று இருக்கு அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிசாசானவன் எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான்னு பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் ஐ எம் ஜஸ்ட் டெம்ப்டட் இன் திஸ், எனக்கு இந்த ஒரு காரியம் மொத்தம் பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது பாஸ்டர், ஏன்னு தெரியல, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அப்படி நான் வளர்க்கப்படலை, இந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தேன், இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள்ளே போனேன், எவ்ரி திங் டர்ன்ட் அவுட் அரவுண்ட் மீ, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த காட்சியை என்னால் பார்க்காம இருக்க முடியல, இந்த மாதிரி உறவை கட்டாமல் இருக்க முடியல, இப்படி பேசாமல் இருக்க முடியல, எப்படி தான் அப்படி செய்கிறேன்னு எனக்கே தெரியல, ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இட் பியாண்ட் மை செல்ஃப், ஏதோ ஒன்று எனக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கிளியராக எழுதியிருக்காரு, வான லோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. You are in a spiritual warfare. நாற்பத்தி 4ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவர் நிமித்தமாக கர்த்தருடைய சேனையில் நிற்கிறதுனால நாள்தோறும் கொல்லப்படுறோம், ஆடுகளைப் போல எங்களை பார்க்குறாங்க, எங்களை தள்ளிடாதீங்க ஆண்டவரேன்னு கதறாரு. So there is a spiritual struggle. ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. யோவான் 15:18-19 சொல்லுகிற, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்குது. நீங்கள் உலகத்தோடு ஒன்றித்து போயிருந்து எல்லாரை போல ஏமாற்றி, எல்லாரை போல அநீதி செய்து, எல்லாரை போல துன்மார்க்கம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் நீங்கள் தேவன் பட்சத்தில் நின்று கர்த்தருக்காக நின்னதுனால உபத்திரம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எதிராளியான பிசாசானவன் ஒருவன் உங்களுக்கு விரோதமாக வானலோகத்தின் பொல்லாத ஆவிகளை கிளப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பான்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஏன் பக்கத்தில் நிற்கிறீங்க? நம்ம தேவனை ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டதுனாலேயே, ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதுனாலேயே, சத்திய வசனத்தை பிடிச்சு சத்தியத்திற்காக நிற்கிறதுனாலேயே நமக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் என் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன், இப்போ நான் ஏசிஏ பிலீவர் ஆகிட்டேன், மெம்பர்ஷிப் ஆகிட்டேன், இனி எனக்கு போராட்டம் ஒழிந்ததையான்னு நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு வர்றதே போராட்டம் ஒழிகிறதுக்கு தான். ஆமாம், பல விதமான போராட்டங்கள் ஒழியும். பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு, அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், சத்தியத்தினால் பரிசுத்தப்படுத்துவார், எல்லாம் நல்லது தான். ஆனால் சத்தியத்தில் பரிசுத்தப்படுத்துறதுனாலே பிரச்சனை வரும், பரிசுத்தமாக வாழ்றதுனாலே பிரச்சனை வரும். தேவன் பட்சமாக நம்ம நிற்கிறதுனாலேயே போராட்டங்கள் வரும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிமித்தமாக நாங்கள் நாள்தோறும் துன்பப்படுத்தப்படுறோம். நம்பர் 4, 4வது, போராட்டங்கள் நமக்கு கொடுக்கிற பாடுகள் நமக்கு கொடுக்கிற முக்கியமான 4வது பாடம், suffering is evidence of the clash between good and evil. நன்மைக்கும் தீமைக்கும் அல்லது நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள போராட்டத்தை பாடுகள் வழியாக தான் நாம் உணர்கிறோம்.
நீதின்னு ஒன்று இருக்கு, அநீதின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு விரோதமாக, ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இந்த உலகத்தில் போராட்டம் இருக்கிறது என்பதை பாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் விரோதமாக என்ன இருக்கு? ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக போராட்டம் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு கேள்வியை பைபிள் எடுத்து காட்டுறேன். 1 பேதுரு 3:13 படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் அது. 1 பேதுரு 3:13. அதுல பேதுரு கேட்கிறாரு, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவரானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? திருப்பி வாசிங்களேன் என்னோட சேர்ந்து, நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன். இப்படி தானே நம்மளுக்கு கேட்க தோணுது. நீ ஒழுங்கா போனா உனக்கு ஏன் பிரச்சனை? நீ ஒழுங்கா வாழ்ந்தா உனக்கு ஏன் பிரச்சனை? நீ நேர்மையாக வாழ்ந்தா உன்னை எதுக்கு தொந்தரவு? நீ எதுக்கு ஏமாத்தின? நீ எதுக்கு காப்பி அடிச்ச? நீ எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்தின? உனக்கு ஏமாத்தினதானே இப்போ உனக்கு பிரச்சனை வந்துச்சு. நீ நல்ல வழியாக போக வேண்டியது தானே, ஒழுங்காக போக வேண்டியது தானே. அப்படி தான் கேட்குறாரு இவர். கேட்டு சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு தீமை வரக்கூடாது, அது எப்படி தீமை வரும் அப்படின்னு கேட்டுட்டு 14ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இப்போ சொல்கிறாரு, நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவனுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுது ஆயத்தமாக இருங்க. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறீர்கள். எதை தூஷிப்பாங்க? ஆமாம், நல்லா நடக்கிறதுனால திட்டுவாங்க. தூஷித்து உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுவாங்க. எதுக்கு? நீங்கள் நல்லா நடந்ததுக்காக உங்களுக்கு கொடுத்த பட்ட பேர் என்ன? உலகம் கொடுக்குற பேர் என்ன? அக்கிரமக்காரர்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் வெட்கப்படாமல் இருங்க, நல்மன சாட்சி உடையவங்களா இருங்கன்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் க்ளோஸ் பண்ணுறாரு பாருங்க ஆர்கியூமெண்ட். அவர் சொல்கிறாரு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதை விடவும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஆமீன்லாம் சரி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னீங்க இல்லை? இது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். நீதியாக இருந்தோம்ப்பா சார், பரிசு வருது, தண்டனைன்னு பரிசு வருது, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தானே சம்பளம் வரணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, நீ நன்மை தான் இப்போ விதைச்ச, நீதியாக வாழ்ந்த, நீ நீதி செஞ்சதுக்குன்னே இப்போ பிரச்சனை உனக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி பாடுபடுறவங்க இருக்காங்க? பாஸ்டர் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்ன பாஸ்டர், ப்ரமோஷனை கட் பண்ணிட்டாங்க பாஸ்டர். நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இதில் வந்து பொய்யா சைன் போட மாட்டேன் என்ன, உடனே தண்ணி இல்லாத காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க பாஸ்டர். அப்போ பாடுகள் என்பது பாவம் செஞ்சதுனால மாத்திரம் பாடு கிடையாது. நீங்கள் நீதியாக நேர்மையாக நடந்தீங்கன்னா நிறைய பேருடைய விரோதம், நிறைய பேருடைய பாடு, நிறைய பேருடைய பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வரும். இதற்கு முன்னடையாளமாக இயேசுவே நமக்கு முன்பாக போனார். பாவிகள் நிமித்தமாக அவருக்கு வந்த போராட்டம். அவர் ஒழுங்காக சத்தியம் பேசினார், அந்த கழுத்துக்கு அடிச்சானா. சத்தியம் பேசினார், உயர்ந்த மலையில் கொண்டு போய் கீழே தள்ளிவிட பார்த்தான். சத்தியம் பேசுனதுனால, உண்மையை பேசுனதுனால அவனை சிலுவையிலறன்னு சொல்லி கத்துனாங்க. எப்படி இருக்கு பாருங்க. நியாயாசனத்தில் பரபாச விடுதலை பண்ணி கொடுங்க. யாரு? சீரியல் கில்லர் அண்ட் சீரியல் ராபர். இவரை வந்து விடுதலை ஆக்கிட்டு இயேசு வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். அப்போ இயேசுவும் திருடி, இயேசுவும் வந்து கொலை பண்ணியிருந்தா அவர் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். நல்ல பொய் சொல்லி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தா ஃப்ரீயாக இருந்துக்கலாம், பாடே வந்திருக்காது. ஒரு நல்ல வசனம் பிரசங்கியில் இருக்கு பாருங்களேன். இது நிறைய நம்ம லைஃப்பில் ரொம்ப நீங்கள் ரிலேட் பண்ணலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசித்தா, பிரசங்கி 4:1-2, இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு பார்த்தேன். யோசித்து பார்த்தா அதில் சொல்கிறாரு, ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை பார்த்தேன், அவர்களை தேற்றுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்துச்சு. அப்படி இருந்தும் தேற்றுறதுக்கு, எப்பா நீ நல்லவன்ப்பா, நீ பாவம், நீ கஷ்டப்படுற, நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு 2ஆம் வசனத்தில் அவர் வெகுண்டு சொல்கிறாரு பாருங்க, ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்னு சொன்னாராம். இவனுங்கிட்டெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு பாடுபடுறதுக்கு செத்து தொலைஞ்சவன் பாக்கியசாலி, ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு போயிட்டாராம். இது எத்தனை முறை நம்ம உணர வைக்குது, எத்தனை முறை நம்ம நினைச்சிருக்கோம்.
இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, இப்படியெல்லாம் பாடுபட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, தலை குனிஞ்சு வாழ்கிறதுக்கு ஆண்டவர் எடுத்துட்டா கூட நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் வாழணுமா? யோசிக்க தோணுதா இல்லையாங்க? எத்தனை பேர் தெரியுமா யோசிக்கிறாங்க, நம்மலாம் பிஸ்னஸ் பண்ணணுமாங்க? எதங்க பிஸ்னஸ் இது? நீதியாக பண்ணால் நமக்கு பிரச்சனை தான், போராட்டம் தான். நம்மளை போட்டு கொட்டன்னு குடையிறான். அவன் மொத்தமாக முழுங்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் நல்லா இருக்கான், சேஃபாக இருக்கான், அவன் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கான், ரொம்ப நல்லபடியாக வாழ்கிறான். அவன் நல்லவன் பேர் வாங்கிட்டு போகிறான். அவன் பெரியவர்களோடு இணையாக போய் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஆனால் நேர்மையாக இருந்து நேர்மையாக ஃபைல் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு தான் இல்லாத பிரச்சனைகள் வருது. இது உண்மை. பரிதபிக்கிறவன் ஒருவனும் கிடையாதான். என்னங்க இந்த மாதிரி நான் உண்மையாக பண்ண, உன்னை யாராக பண்ண சொன்னது? இதெல்லாம் யார் உன்னை எழுதி கொடுக்க சொன்னதுன்னு கேட்குறான். யார் உன்னை இதெல்லாம் சொல்ல சொன்னா? யோசித்து பண்ணணும் அப்படின்றான். என்ன யோசித்து பண்ணணுமா? பொய் நல்லா சொல்லணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? நீ நல்லா இருக்கலாம். நல்லா மறந்துடாதீங்க, ஒவ்வொரு முறை பாடுபடும் போது இந்த ஒரு காரியத்தை, இந்த ஃபேக்டர் நீங்கள் மறந்துடக்கூடாது. there is always a struggle between good and evil. நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம we just stand at the crossfire. அதுக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் நடக்கிற அந்த யுத்தம் இருக்குது பாருங்க. குண்டு மலை பொழியும் போது நடுவில் நடந்து போயிட்டு இருக்கோன்றதை மறந்துடாதீங்க. சில தடவை அது கொஞ்சம் நம்மளை ஸ்க்ரேப் பண்ணும். you get burnt, you get into trouble, you get hospitalized, you cry, you weep, you lose, you pay, you suffer because you're on the crossfire, and this is the reality of the world. தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒரு தப்பு நீங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க, ஆனால் இங்கே ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் கடந்து போகும்போது சிலருடைய துன்மார்க்கருடைய அக்கிரமத்தினால நம்ம பாடுபடுவது என்பது உண்மை. யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்க. இயேசு சொல்லுகிறார், ஒளியானது உலகத்திலே வந்தது, மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்ததுனால அவைகள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக மாறிடுச்சு. 20ஆம் வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிலே வராமலே இருக்கிறான். ஒளி வந்துருச்சு. எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி பிரகாசித்து விட்டது. ஆனால் அந்த ஒளி எல்லாருக்கும் சந்தோஷமா இல்லை. மெய்ப்பர்கள் குதூகலிச்சாங்க, சாஸ்திரிகள் தூரத்திலிருந்து நட்சத்திரத்தை கண்டு மகிழ்ந்தாங்க. ஏறுவதுக்கு சந்தோஷமா இல்லை. அதே ஒளி தான், அதே நட்சத்திரம் தான் அவனை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. அவனை கொலவெறி பண்ணும்படி கொலவெறியனா மாறி விட்டுச்சு இல்லையா? இயேசு பிறந்த அதே நேரத்தில் தூதர்கள் பாடினாங்க, மெய்ப்பர்கள் கொண்டாடினாங்க, சாஸ்திரிகள் பணிந்து கொண்டாங்க. ஆனால் உள்ள இருந்த பட்டயத்தை வெளியே உருவுனதுக்கு அந்த சம்பவமே காரணமாக மாறிடுச்சு. எஸ், when good increases, evil takes its spears. It draws its spears. அந்த கிராஸ் ஃபயரில் நம்ம அகப்படுறோன்றதை மறந்துடாதீங்க. we get into trouble. ஏன்னா ஒரு கூட்டம் இருக்குங்க உலகத்தில், அவங்களுக்கு வெளிச்சம் பார்த்தா பிடிக்கல, அவங்களுக்கு இருள் தான் பிடிச்சிருக்கு. ஏன் வெளிச்சம் பிடிக்கலன்னா, இந்த வெளிச்சத்தில் நம்மளுடைய அந்தரங்கள்லாம் வெளியே வந்துட போகுது அப்படின்னு அவன் வெளிச்சத்தை கண்டு ஓடுறான். வெளிச்சத்தை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்ல குடும்பம் நடத்திட்டு பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு ஒழுக்கமாக வாழ்கிறவன் தன்னுடைய தெரு முழுவதும் எல்இடி லைட் மாட்டிட்டாங்க, நல்லா பிரைட்டாக இருக்குன்னு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். உண்மையா இல்லையா? வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வர்றான், பிள்ளைங்க நடந்து வர்றதை பார்த்து அவன் ரொம்ப மகிழ்கிறான். பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க, லைட்டெல்லாம் போட்டு கொடுத்து பிள்ளைங்க பத்திரமா வீட்டுக்கு வர்றதுக்கு பாதுகாப்பாக சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம், லைட்டை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த லைட் எரியுதுன்னு திருடனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம திருட்டு வேலையை செய்ய முடியலையே, என்ன கவர்மெண்ட் இது அப்படின்னு அவன் ரொம்ப வெகுண்டு எழும்புறான். அவனுக்கு என்னைக்கு சந்தோஷம்னா, ஈபிக்கார ஒரு நாள் ஆன் பண்ண மறந்துட்டான் பாருங்க, அன்னைக்கு வாழ்த்துறான் ஈபியை. நல்ல ஈபி, இப்படியே டெய்லி ஆஃப் பண்ணி போடு அப்படின்றான். 2 பேர் ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படியே வர்றாங்க, லைட் ஆஃப் பண்ணி தெருவே இருட்டா இருக்குன்னு பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு திருடனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஒளி அவங்க பகைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒளியை பகைக்கிறவர்கள் நடுவில் நம்ம வாழ்கிறோன்றதை மறந்துடாதீங்க. யூ ஆர் லிவிங் வித் சின்னர்ஸ், யூ ஆர் நாட் லிவிங் வித் செயின்ட்ஸ். பாவிகளோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். அநியாயக்காரன், அக்கிரமக்காரன்,
பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன் நடுவுல வாழ்ற நமக்கு உபத்திரவம் இருக்கிறது. ஒரு குற்றமும் செய்யாத குற்றமற்ற ஒரு மனுஷனாக ஆபேல் சித்தரிக்கப்படுகிறான். ஆனால் அவன் பக்கத்திலே ஒரு சகோதரர் இருந்தான். அவன் யாருன்னா கொலவெறி பிடிச்சவனா இருந்தான். ஒரு சின்ன ஒரு காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டாருன்னு பொறுத்து கொள்ள மனம் இல்லாமல் ஆண்டவர் எச்சரித்தா கூட சொந்த சகோதரனை கொன்னு போட்ட ஒரு துன்மார்க்கன் ஒருவன் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். ஏன்னு சொல்லுது, அந்த ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் அவன் கூப்பிடுதான். அந்த ரத்தம் பேசுது. ஆம், நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள் அனுபவிப்பதற்கு சில துன்மார்க்கரே காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த போராட்டம் ஒன்று இருக்குன்றத மறந்துடுறேன். நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் இமேஜின் தட் யூ ஆர் லிவிங் இன் அ கிரேட் வேர்ல்ட். ஒரு பாடகர் இப்படி ஒரு பாட்டு எழுதினார், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாடிக்கலாம், சும்மா அழகான உலகம், அற்புதமான உலகம், இதெல்லாம் பாடிக்கலாம், கற்பனை பண்ணிக்கலாம். ராத்திரி நம்ம பிள்ளையை தனியாக வெளியே அனுப்ப முடியாது வண்டர்ஃபுல் வேர்ல்டுக்குள்ள. உண்மையா இல்லையா? பிகாஸ் யூ ஃபேஸ் த ரியாலிட்டி. பெண்கள் உரிமைலாம் நல்லா பேசிக்கலாம், நைட்டில் பிள்ளையை வந்து தனியாக அனுப்ப முடியாது. உரிமை வாய்க்குள்ளே பேசிக்கலாம். இன் ரியாலிட்டி இட் டசன்ட் ஒர்க் பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் அ விக்கெட் வேர்ல்ட். ஒரு பொல்லாத அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இதனால் நமக்கு போராட்டங்கள் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. நம்பர் 5 சஃபரிங் பற்றி இன்னொரு முக்கியமான ட்ரூத் நம்ம புரிஞ்சுக்கணும். சஃபரிங் கிவ்ஸ் அஸ் an opportunity to experience the comfort and companionship of Jesus. Suffering gives us an opportunity to experience the comfort and companionship of Jesus. தேவனுடைய நெருக்கத்தையும் ஆறுதலையும் பாடுகள் வழியாக நம்மால் அடைய முடியும் அல்லது உணர முடியும். தேவனுடைய நெருக்கத்தையும் ஆறுதலையும் பாடுகள் வழியாக உணர முடியும், அடைய முடியும். லூக்கா 9:23, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். இயேசுக்கு பின்னால் போகிறவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சிலுவை எடுத்துகிட்டு வரணும். சிலுவை என்பது வேதனையின் சின்னம், அவமானத்தின் சின்னம், அது பாடுகளினுடைய சின்னம். இயேசுவை பின்பற்றணும்னு நினச்சவனுக்கு தோளில் வந்து சிலுவை தான். அவன் சிலுவை எடுத்துகிட்டு பின்னால் வரணும். ஆனால் இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு அனாலஜி என்னன்னு கேட்டால், ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் அதில் இருக்குது. என்னன்னு சொன்னால், இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு தோளில் சிலுவை, ஆனால் இயேசு பக்கத்திலே இருக்கார். இயேசு அவனை தனியாக விடுறது கிடையாது. அந்த பாடுகளை அவன் சுமந்து வரும்போது இயேசு அருகில் நிற்கிறார், பக்கத்தில் நிற்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொன்னேன் பாருங்க, ஏற்கனவே இவ்வளோ துன்பப்படுறான்பான்னு ஒருத்தன் சொன்னால் ஒருத்தன் கூட பரிதாபப்படுறதுக்கு ஒருத்தனை இல்லையா, அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்னா, நான் பாடுபடுற ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறான்ப்பா, என்னால் முடியலைன்னும் போது கவலைப்படாத, முன்னாடி தான் நான் போயிட்டுருக்கேன், உன் கூடயே தான் நான் வந்துட்டுருக்கேன். நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு பாடு அனுபவித்தார். அவர் சொல்கிறாரு, நீ என்ன பாடுபடுற எனக்கு தெரியும், நான் உன் கூட தான் வர்றேன். உன் சிலுவை தூக்கிட்டு நீ பாட்டுக்கு எங்கேயோ ஒரு வழிபோக்கனை போல அலைஞ்சு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபாலோவிங் மீ, ஐம் ஜஸ்ட் கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, ஐம் ஸோ க்ளோஸ் டு யூ. இன்ஃபேக்ட் நிறைய வேளையில் நம்ம பாடுகள் வழியாக போகும்போது இயேசுவின் பிரசன்னத்தை நம்ம ரொம்ப நெருக்கமாக உணர்கிறோம் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. 2 கொரிந்தியர் 1:3-5 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். திரும்ப சொல்லுவோம் அந்த கடைசி பகுதி, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் யார் ஆறுதல் செய்கிறார்? அவரே. He comforts us in all our tribulations. நான் பாடுபடும் போது என் ஆண்டவர் தூரமாக இருக்கிறவர் அல்ல, அவர் என் பக்கத்திலே இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் எங்கே இருக்கிறீர்? என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்போ அர்த்தம் என்னன்னா, when we go through suffering, please understand, God is not far away, He is actually close to you.
தேவன் நாம் பாடுபடும்போது தூரமாக இல்லை, நம் அருகில் இருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் தான் இருக்கிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கப்பல் சேதம் வரப்போது அந்த இடத்துல பவுல் அவனோடு சேர்ந்த பயணிகள்லாம் தத்தளிச்சு யூரோக்ளிதியோன் என்கிற புயல்ல சிக்கி நிற்கிறாங்க. வேதம் சொல்லுது, இயேசு அவருக்கு வெளிப்பட்டார். கவலைப்படாதப்பா, ராயன் முன்னாடி போய் நிற்கணும், உன்னோட நான் நிற்கிறேன், கவலைப்படாத. முதல் முறை நான் உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். தானியேல் சிங்ககபில் இருந்தான். வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், அவனை தனியாக விட்டுறாதப்பா, அவன் கூட இரு. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயிரோடு தூக்கி எறியப்பட்டாங்க. தூக்கி எறியப்படாத ஒரு 4ஆம் நபர் அவர்களோடு சுற்றி கொண்டே இருந்தார். ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டான். எல்லா சீஷர்களும் ஓடிட்டாங்க. ஆனால் அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்த பொழுது இயேசுவானவர் பிதாவின் வலது பரிசத்தில் எழுந்து நிற்கிறதை கண்டேன் என்று சொன்னான். He is with me in my problems, in my suffering. நான் அநேக பரிசுத்தவான்களோடு நான் அவர்களுடைய ரொம்ப துக்கமான நேரங்கள், வியாதிப்பட்ட நேரங்கள், பலவீனமான நேரங்களில் அவர்களை சந்தித்த போது ஒன்றை நான் உணர்ந்திருக்கிறேன். They've always felt the presence of God more close than ever during their suffering. அவங்க பாடுகளின் பாதையில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது வேதனையாக இருந்திருக்கு. ஆனால் அவங்கள கேட்டிங்கன்னா, I feel the Lord so close to me. கர்த்தர் என்னோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறது நான் உணர்றேன். I experience His presence in my life. ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறாரு, வசன விளக்கங்களை கொடுக்கிறாரு, என்னோடு ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை அறைக்குள்ள தர்றாரு. இதை அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை, இளம் பிள்ளை, வாலிப பிள்ளை, அவளுக்கு பிளட் கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாருக்குமே ஷாக். அது எனக்கு ரொம்ப மனசு வேதனை. ரொம்ப நல்ல ஒரு பிள்ளை. அவளை ஹாஸ்பிட்டலில் நான் மீட் பண்ண போயிருந்தேன். எனக்கு மனசு நானும் ரொம்ப உடஞ்சிட்டேன். ஏன்னா அப்போ 21 வயது 22 வயசு தான், லுக்கேமியாவில் இருக்கா. அப்போ அவங்க ரூம்குள்ளே நானும் என் மனைவி உள்ளே போகிறோம். எனக்கு என்ன பேசன்னு கூட தெரியல, எனக்கு என்ன சொல்கிறது, என்ன ஆறுதல் படுத்துறது, எப்படி அவளை தைரியப்படுத்த எனக்கு தெரியலை. அப்படியே நின்றுட்டுருக்கேன் பெட்டு பக்கத்தில். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். எனக்கு எங்கே ஆரம்பித்து என்ன சொல்கிறது, ஏன்னா இட்ஸ் சச் அ கிரீவியஸ் ப்ராப்ளம். டாக்டர்ஸ் சொல்கிறாங்க 3 months தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லி. அப்போ நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, சரிம்மா நான் ஜெபிக்கிறேன் அப்படி எழுந்து நிற்கிறேன். சொல்கிறான், ஆனால் 2 weeks முன்னாடி சர்ச்சில் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தீங்க, யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ், யூ ஆல்வேஸ் ஃபில் மை ஹார்ட் வித் சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், வென் எவர் ஐ எம் அஃப்ரேட் ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ. என் மறைவிடம் நீர், மீட்பின் கீதங்களால் என் உள்ளத்தை நிறைக்கின்றீர், நான் பயப்படும் வேளையிலே உம்மை நம்புவேன். ஒரு பாட்டு நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வர்ஷிப்பில் பாடினீங்க, கற்றுக் கொடுத்தீங்க சர்ச்சில். அந்த பாட்டு பாடுறீங்களான்னு கேளு. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்போ அவள் சொல்லுகிறான், நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா எனக்கு என்னமோ தப்பு நடக்க போகுது, ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் எனக்கு நல்லா புரியுது, என் உடம்புல உள்ள ரியாக்ஷன்ஸில் எனக்கு புரியுது. அப்போது அவள் அந்த 1 வாரமாக அவளால் தூங்க முடியலை. தூங்க முடியாமல் அந்த டாக்டர்ஸ் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்போ அந்த நர்சஸ்ட்டை கெஞ்சுவாளாம், தயவுசெய்து லைட் ஆஃப் பண்ணாதீங்க, தயவுசெய்து லைட் ஆஃப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும், லைட் இருக்கட்டும். ஏன்னா அவளுக்கு என்ன பயம்னா, அந்த இருட்டில் நான் இறந்துருவேன்னு ஒரு பயம். அதனால் லைட் ஆஃப் பண்ணாதீங்க, லைட் ஆஃப் பண்ணாதீங்கன்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணி அவங்க வேறு வழி இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணுவாங்க. அவள் சொல்கிறான், ஆனால் இந்த ஹோல் நைட் என்னால் தூங்க முடியல. அப்படியே பயந்து 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 காலை எப்போ வெளிச்சம் வரும்னு அந்த சன்லைட் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் திரும்ப தூங்கவே போவேன். அப்படி பயந்து கிடந்தேன். என்னால் ரொம்ப பயத்தில் நான் பிடிக்கப்பட்டேன். அப்போ ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாதை, நான் அழுகும்போது ஆண்டவர் இந்த பாடல் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அன்றைக்கு ராத்திரி நான் உட்காந்து இந்த பாட்டை பாடினேன். என் மறைவிடம் நீர், மீட்பின் கீதங்களால் என் உள்ளத்தை நிரப்புகிறீர், நான் பயப்படுற வேளையில் உம்மை நம்புவேன். You are my hiding place. You always fill my heart with songs of deliverance. Whenever I'm afraid, I will trust in you. அவ சொல்கிறா, அந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் அந்த இடத்தை அப்படியே நிரப்புச்சு. ஒரு பெரிய வெளிச்சம் அந்த அறையில் அப்படியே நிரம்ப ஆரம்பித்தது. எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம், ஒரு ஆறுதல் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது.
எப்படி தூங்கினேனே தெரியல, நான் தூங்கிட்டேன். அந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு இரவும் அந்த பாடல் தான் எனக்கு ஊழியம் செய்கிறது. அந்த பாடலை பாடி பாடி அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். நான் சொல்கிறேன், பல முறை அந்த பாட்டை நான் வர்ஷிப்பில் பாடியிருக்கேன். அன்றைக்கு அந்த பாடலை பாடும்போது அந்த அறையில் உண்மையாக அந்த தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அந்த ஆறுதல், தேவன் எவ்வளவு அவளுக்கு நெருக்கமாக இருந்தார் என்பதை அன்றைக்கு நான் உணர்ந்தேன். அவளுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம். 3 மாதம் தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னாங்க. ஆண்டு கிருபையில் 13 வருஷங்கள் அவர் உயிரோடு இருந்தாள். 13 years she survived cancer. நான் சொல்கிறேன், நிறைய வழியில் இந்த பாடுகள் வழியாக போகும்போது you really experience the presence of God like nowhere else. அப்பா வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு முறை ஒரு குழந்தை அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவளை பராமரித்து, நீ ஸ்கூலுக்கு போ, நாங்கள் அவளை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். இவள் ஒரு நாள் போயிட்டு வந்துட்டா. ஆனால் இவ பார்த்து இவ ரொம்ப சின்ன குழந்தை. இவன் என்ன செய்தான்னா, அடுத்த நாள் வந்து பக்கத்து பெட்டில் இவளும் பெட்ஷீட் போட்டு படுத்துக்கிட்டான். இப்போ ஏன் நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல? இல்லை, எனக்கு கூட ஜுரம் அடிக்குது. அப்போ இவங்க தொட்டு பார்த்துருக்காங்க, ஜுரமே இல்லை. என்ன உனக்கு ஜுரமே இல்லையே, நீ ஸ்கூலுக்கு போ. இல்லை எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டான், ஏன் நீ போக மாட்டேங்கிற? அக்கா மாதிரி நீ இங்கே படுத்துக்கிடு. ஆமாம், அக்காவுக்கு நீங்கள் ஜூஸ் கலக்கி கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து ஊட்டி விடுறீங்க, நீங்கள் பக்கத்திலே உட்காந்துருக்கீங்க, கதை பேசுகிறீங்க, என்கிட்டையும் பக்கத்தில் உட்காருங்க, எனக்கும் ஜூஸ் கொடுங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால பக்கத்தில். ஆமாம், எனக்கு கூட உடம்பு சரியில்லை. நிறைய வேளையில் நம்ம இந்த மாதிரி ரொம்ப வேதனையான வேளையில் துக்கத்திலலாம் போகும்போது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், when the world gives suffering, உலகம் வந்து பாடுகளை நம்ம கொடுக்கும்போது, நம்மோடு பாடு சகிக்கிறவராய் நம்மோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. நான் அநேக பரிசுத்தவான்களுடைய பாடுகள் நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், எப்படி ரொம்ப கஷ்டப்படு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஆண்டவருடைய பிரசனை என்னை நிறக்கிறது. நான் இந்த காலில் இந்த காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இதை உணர்த்தினார். How true. Suffering gives an opportunity to experience the comfort and companionship of Jesus. 6வது எழுதுங்க, suffering aids in conditioning noble character. Suffering aids in conditioning noble character. தேவனுடைய நெருக்கத்தையும் மாறுதலையும் மன்னித்துக் கொள்ளுங்க, உத்தம குணத்தை கட்டி எழுப்ப பாடுகள் உதவி செய்கிறது. உத்தம குணம். யாக்கோபு 1:2, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஹவு ட்ரூ. நம்ம சஃபரிங் வழியாக போகும்போது, சஃபரிங் வந்து இட் ஆக்சுவலி sanctifies us in a certain way. Persecution purifies us. Suffering, பாடுகள் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்முடைய குணங்களை உத்தமமாய் மாற்றுகிறது. ரோமர் 5:3 அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவம் என்ன உண்டாக்கிருச்சுன்னா பொறுமை. அந்த பொறுமை பரீட்சையாக மாறி, பரீட்சை நம்பிக்கையாக எங்களுக்குள்ள மாறிடுச்சு. அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாதுன்னு முடிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா இந்த உபத்திரவத்தில் தான். நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய குணத்தை மாற்று. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்க பாடுபட்டு வந்தவங்க, அவங்களுடைய கேரக்டரே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறி இருக்கு. அவங்களுக்குள்ள பொறுமை, அன்பு, இரக்கம், தயவு, அந்த எளிமை, உதாரத்துவம், தாராள குணம், இது எல்லாமே வந்து அந்த பாடுகள் நடுவில் they found what is very important. எது ரொம்ப முக்கியமானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஜென்ராசிட்டியில் ரொம்ப பெருகியிருக்காங்க, அன்பில் ரொம்ப ஆழமாக போயிருக்காங்க, தாழ்மையாக மாறியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப எளிமையானவர்களாக மாறியிருக்காங்க. when people go through suffering, you know what those wounds create. It actually purifies somebody. நான் சொல்ல உண்மையா இல்லையா? ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தவங்களை பாருங்களேன், தேவனோடு நடக்கிற மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேற லெவலில் மாறி இருப்பாங்க.
கோபங்கள் தணிந்து எரிச்சல்கள்லாம் விட்டுட்டு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப சாந்தமாக, ரொம்ப அன்பா அப்படி இருப்பாங்க. எங்கள் டேடி வந்து 2.5 years ஹாஸ்பிட்டலில் இருந்து அப் அண்ட் டவுன் திரும்ப 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 வந்தது. ரொம்ப கஷ்டமான பாதை, எங்களுக்கு பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த 2.5 years I saw a great change in him. பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். இதில் பார்த்தேன் அப்படின்னா, அப்பா எப்போவுமே ஊழியம், வேலை இப்படியே தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பாங்க. பேசுகிறதுக்கு 2 நிமிஷம் கூட நேரம் இருக்காது அவங்களுக்கு. அதில் ரொம்ப முக்கியத்துவம் காட்ட மாட்டாங்க. ஆனால் அந்த சிக்கான பிறகு அந்த 1 year he was totally transformed. அதுக்குமா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச போகிற பிள்ளைங்கள்ட்ட உட்காரு உட்காரு உட்காருன்னுவாங்க. முன்னாடிலாம் என்ன வேணும் அப்படின்னு. சிக்கான பிறகு சேர் எடுத்துகிட்டு உட்காரு, உட்காருப்பா உட்காரு, என்னப்பா சொல்லு, என்ன வேணும் உனக்கு சொல்லு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறது உங்களுக்கு சலிப்பாகவே தெரியல. 78 வயது அவங்களுக்கு. ஒரு 2 வயது பேர குழந்தைகிட்ட அவங்க விளையாடுறது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அவளை பாட சொல்லி, அவளை டான்ஸ் ஆட சொல்லி, அவளை வசனம் சொல்ல சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு சின்ன குழந்தைய போல் மாறிட்டாங்க. அப்படியே அந்த பாடுகள் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்குச்சு. ஃபேமிலி வந்து வேற விதமாக அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. இட்ஸ் ட்ரூ. கடைசியாக நம்பர் 7, sufferings make us realize that we are not the citizens of this world. பாடுகள் ஒரு முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்தினது தெரியுமா? இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல என்பதை பாடுகள் நமக்கு வெளிப்படுத்துது. I am not a citizen of this world. இந்த உலகத்தின் சொந்தம் நான் அல்ல. இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல. இது என்னுடைய சொந்த தேசம் அல்ல என்பதை பாடுகள் எனக்கு ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்துகிறது. 1 பேதுரு 2:11 அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள்னு சொல்றாரு. நம்மளை யாரா? அந்நியர் பரதேசி. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். 13:14 ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி நமக்குள்ளே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார். இந்த காலத்தில் இருக்க பாடுகள்லாம் இனிமே ஒரு மகிமை வந்துட்டு இருக்கு, அந்த மகிமையோடு ஒப்பிட முடியாது. 2 கொரிந்தியர் 4:17 காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையும் கனத்தையும் உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த பாடெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருப்பா, இந்த உலகம் அப்படி தான் பார்க்கும். இது பாடுதான், இது பிரச்சனை தான், பாரம் தான், போராட்டம் தான், துன்பம் தான், இது கஷ்டம் தான், இது வேதனை தான். ஆனால் இது பாடும்போதெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன், என்ன தெரியுமா? பாடே இல்லாத ஒரு உலகம் ஒன்று எனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், நித்திய நகரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அங்கே கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். It gives me the eternal hope and tells me this is not your country, this is not your own, this is not where you belong. பழைய பாடல் ஒன்று உண்டு, this is not, the world is not my home, I am just a passer through. The heavens are laid up somewhere beyond the blue. The angels beckon me from heavens up above and I can't feel at home in this world anymore. இந்த உலகம் என் சொந்த நாடு என்னால் பார்க்க முடியல. இது ஒரு அநித்தியமான ஒரு உலகம். இது பாவத்தால் கரைப்பட்ட உலகம், பாவிகளால் நிறைந்த உலகம், நீதிமானை பரிகசிக்கிற உலகம், இதை உத்தமனுக்கு உபத்திரம் கொடுக்கிற ஒரு உலகம் இது. இந்த உலகத்தில் நான் பாடுபடும் போது ஒன்றை புரிந்து கொள்கிறேன், கர்த்தர் எனக்காக ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 கடைசி பகுதியில் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். So when you go through suffering, don't think that's the end of your life. என் வாழ்க்கையின் முடிவு இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த எல்லா உபத்திரவத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல இந்த பாவ உலகத்தின் போராட்டம் ஒரு மனுஷனுக்கு இருக்காது. கொஞ்ச காலம் பாடு சகிக்கிறவனை தேவன் எழுப்பி தம்மோடு உன்னதத்தில் உட்கார வைப்பார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அந்த தேவன் உண்மை உள்ளவர். உபத்திரவப்படுகிற எல்லாரும் அந்த இயக்கம் இருக்கணும்.
எஸ், ஐ நோ இட்ஸ் a very bad world, it's a difficult place to live with, there's a lot of suffering. சிலது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, என்னால் சால்வ் பண்ண முடியல, என்னால் ஐ cannot make sense of it. இதை என்னால் புரிந்து கொள்ள முடியல. யாருக்காவது நான் போய் ஷேர் பண்ண நினச்சா யாரும் கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. பட் ஐ நோ ஒன் திங், ஒரு இடம் இருக்கு, கர்த்தர் எனக்காக ஒரு நிலையான நகரத்தை வைத்திருக்கிறார். இது ஒரு கடந்து போகிற பாதை. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிலே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க வேலை அல்ல. ஆண்டவரே, என் பாடுகள் நடுவில் இந்த சத்தியங்களை நான் உணர்ந்து என் பாடுகளை கடந்து செல்ல, தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் ஓட, தேவ ராஜ்யத்தில் போய் சேர கிருபைத்தார். 7 காரியம், நீண்ட பிரசங்கம் தான். ஆனால் இதை ஆயத்தம் செய்து பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை எதற்காகனா, இந்த கொஸ்டினோட உட்கார்ந்துருக்கிற நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு டிவைன் ஆன்சர் கொடுக்குறாரு நான் நம்புகிறேன். எங்கே நான் ஃபிட் ஆகிறேன்னு பாருங்கள், எந்த இடத்துல நான் சம்மந்தப்படுறேன். இந்த இடத்துல தேவன் உங்களை ஆறுதல் படுத்தட்டும், தேவன் உணர்த்தட்டும், தேவன் இந்த பாடுகள் வழியாய் கடந்து செல்ல கிருபை தரட்டும். கர்த்தர் வழி